ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வாழைப்பழம் யூஸ் பண்ணி ஈஸியாக செய்யக்கூடிய சில ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ஒர்க்கிங் மாம்ஸ் அப்புறம் குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உன்னியப்பம் ரெசிபி. உன்னியப்பத்துக்கு 1 கப்பு ரா ரைஸை பச்சரிசியை நான் ஊற வச்சுட்டேன். ஒரு 2-3 மணி நேரம் கண்டிப்பாக ஊறிடணும். ஊறின அரிசியை நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட லைட்டாக உப்பு கொஞ்சம் பேலன்ஸ்க்காக, அது கூட ஒரு 1/2 கப், 1 கப்பு அரிசினா 1/2 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஏலக்காயும் கலந்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நிறையா விட வேண்டாம், அந்த சர்க்கரையில் இருக்க தண்ணியே போதும். நான் ஆக்சுவலி தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிட்டேன், அதனால நான் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்துருக்கேன். இது கூட இப்போ வாழைப்பழத்தையும் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், இது ஒரு 1 pot ரெசிபி. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2-3 மணி நேரம் புளிக்க வைக்கணும். ஓவர் நைட் புளிக்க வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நாளாக ஆக அந்த மாவு இன்னும் சாஃப்டாக ஆகும். இதை நீங்கள் உடனே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் பவுடர் கலந்து உடனே சுட்டு எடுத்துக்கலாம். நான் இதை சுடுறதுக்காக ஒரு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பணியாரம் பேனில் தான் பண்ண போகிறேன். அண்ட் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால இது புளிச்சதுக்கப்புறம் ஒரு ஓவர் நைட் வச்சு புளிச்சதுக்கப்புறம் மாவு இப்படியாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி கலந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு, தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஹீட்டுக்கு வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் இதை சுட்டு எடுத்துடலாம். மாவு அதுவாக இதில் எந்த பேக்கிங் பவுடருமே கலக்காமல் அதுவாக சூப்பராக உப்பி வரும். ரொம்ப டேஸ்டியான ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் இருக்கிற இந்த ரெசிபி ஒரு கேரளா ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இதை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாவு ஒரு 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். மார்னிங் புஜு டிஃபன் பாக்ஸ்க்கு இதை ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டுட்டு நான் கூடவே மார்னிங் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சுட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஆல் டைம் ஃபேவரட், என் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் பனானா கேக். இதுக்காக 4 சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 4, பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ அது கூட பட்டரு அண்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். இதுக்காக நான் கோதுமை மாவு கலந்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பாதி கோதுமை பாதி மைதா அந்த மாதிரியும் கலந்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், அப்புறம் கோதுமை மாவு 1.5 கப்பு அண்டு கொக்கோ பவுடர் 1/2 கப்பு இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. இந்த டீட்டெயில்டு இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் பட்டர் கலந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட கலந்துக்கலாம். ஸோ இதை ஒன்ஸ் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை லைட்டாக இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து விட்டுக்கோங்க. விஸ்கை வச்சு விஸ்க் பண்ண வேண்டாம். ஃபைனலி நம்ம இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் அப்படி இல்லாட்டி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நான் கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வால்நட்ஸ் மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே கார்னிஷிங்காக கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இதை நான் ஒரு ப்ரெட் பேனில் வச்சுக்க போகிறேன். ஏன்னா ப்ரெட் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது 180 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ஆல் டைம் நெவர் ஃபெயில் ரெசிபி. என்னை பொறுத்தவரையிலும் பர்ஃபெக்டாக வரும். பேட்டர் எப்பவும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், இருந்தாலும் அது அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஜஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா சூப்பர் ஈஸியாக வந்துடும். இதை நீங்கள் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஏர்டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பனானா பேன்கேக்ஸும் வாஃபிள்ஸும். இது பிடிக்காத குழந்தைங்கன்ட்டு இல்லை, யாருமே இருக்க முடியாது. இந்த மாதிரி ரொம்ப பழுத்த பனானாஸ் இருந்ததுன்னா நம்ம இதை ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம சர்க்கரை வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 4 பனானாஸ் ஆட் பண்ணிட்டு அது கூட 2 டீஸ்பூன் சுகர் கலந்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப் மில்க்கு, இதெல்லாம் கலந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த பனானா பீல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, நான் அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 1 டே வச்சுட்டு அடுத்த நாள் அதை செடிக்கு ஊற்றிடலாம், அந்த தோலெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு. இப்போது நான் வந்து மீதி இருக்க இன்னொரு 1/2 கப் பாலை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் கலந்து நான் எடுத்துக்க போகிறேன். இது கூட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், அப்புறம் கோதுமை மாவு, இதெல்லாம் கலந்துக்கலாம். நம்ம பேன்கேக்ஸ்க்கும் வாஃபிள்ஸ்க்கும் எப்போவுமே வந்து ஆயில் ஆட் பண்ணுறத விட பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டெக்ஸ்டர், அதோட டெக்ஸ்டர் நல்லா கேக் மாதிரியே இருக்கும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து நல்லா உருக்கி லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் கலந்தாச்சு. இப்போ நம்மளோட பேன்கேக் பேட்டர் ரெடி. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னு பார்த்திங்கன்னா, பனானாஸ் ஆட் பண்ணுறது தான். ஸோ சுகர் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். இந்த பனானா பேன்கேக்ஸ் கூட வந்து நம்ம ஆப்பிள் சாஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆப்பிள் சாஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த ஆப்பிள் சாஸ்க்கு வந்து சின்ன சின்னதாக 2 ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பேனில் வந்து போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். இதுக்கும் நம்ம பட்டரில் போட்டு அந்த ஆப்பிள்ஸை டோஸ்ட் பண்ணும்போது அந்த சாஸோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பேன்கேக் பேட்டர் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். அதை நான் வந்து கேஸ்ட் அயர்ன் பேன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ என்னோடய ஹேண்ட் ஸ்கில்லட் தான் அது, ரொம்ப எனக்கு கன்வீனியன்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பண்ணும்போது எல்லா டிஷ்ஷுமே நல்லா பக்காவாக ரோஸ்ட் ஆகி வரும். அண்ட் ஆப்பிள் சாஸ்க்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருந்தேன். இப்போ கொஞ்சம் சர்க்கரையும் கலந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நான் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், ஆப்பிள் சாஸ் ரெடி. இதை வந்து பேன்கேக் மேலே போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் ஜூஸ் எதுக்குன்னா கொஞ்சம் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் அந்த டேங்கி டேஸ்ட் அது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஆப்பிள் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சுட சுட பேன்கேக்கோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. இது என்னோடய பிளேட் ஸ்டாண்ட். இது அமேசானில் வாங்கியிருந்தேன், பட் வரும்போதே உடஞ்சி வந்திருந்தது. ஃபைனலி அதை நானே பக்கத்தில் இருக்க பட்டறையில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது ஓகே, யூஸ் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது. அண்டு அடுத்தது நம்ம வாஃபிள்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாஃபிள்ஸ்க்கும் பேன்கேக்கும் சேம் பேட்டர் தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கொஞ்சம் நம்ம அரிசி மாவு மட்டும் 1 ஸ்பூன் கலந்துருக்கேன். அப்போ தான் வாஃபிள்ஸில் வந்து அந்த கிறிஸ்பினஸ் வரும். இல்லாட்டி பேன்கேக்ஸ் மாதிரி சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ நான் இதில் கொஞ்சம் அந்த அரிசி மாவு கலந்துருக்கேன். வீட்டில் நிறைய பனானாஸ் சேர்ந்துடுச்சு. ஸோ அதை தூக்கி போடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரெசிபீஸ் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. டெய்லியும் 1 பில்லியனுக்கு மேலே பனானாஸ், கேஜிஸ் ஆஃப் பனானாஸை நம்ம பழுத்து அது வேஸ்ட்டாக போகிறனால தூக்கி போடுறோம் அப்படின்ட்டு. இதில் நிறைய ஸ்வீட் செய்கிறது ரொம்பவே ஹைலி ரெக்கமெண்டட். ஏன்னா அதில் வந்து நேச்சுரல் சுகர்ஸ் இருக்குது. நம்ம அதுக்காக தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப சுகர் ஆட் பண்ண தேவையே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது
வாழைப்பழ போண்டா, கச்சாயம் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடெல்லாம். இதுக்காக நான் 2 பனானா பழுத்துருச்சு, இதுக்கு மேலே இதை வச்சுருக்க முடியாதுங்கிற ஸ்டேஜில் அது கூட நான் கொஞ்சம் 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு, வேணும்னா நீங்கள் சுகர் சேர்த்திக்கலாம். இதுக்கு சுகர் சேர்த்திக்காமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட ஏலக்காய் தூள், 2 ஸ்பூன் ரவை அண்டு 1/2 கப்பு கோதுமை மாவு இதெல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பர்டிகுலராக மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த பேட்டர் வந்து நல்லா திக்காக கையில் எடுத்து நம்ம போண்டா போடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட நான் பேக்கிங் சோடா கலந்துக்கிறேன். ஏன்னா இந்த சோடா உப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஆல்கலைன் கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி மாவு பலகாரம் பண்ணும்போது நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அதை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.